குட் ஈவினிங். நேற்று பார்த்த வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேளுங்க. தென் இன்னைக்கு அடுத்த கிளாஸ் போகலாம். நம்ம எக்ஸலில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸலில் வந்து கொஞ்சம் வேர்டு மாதிரி இல்லை, வேர்டு வந்து டாக்குமெண்டேஷனுக்காண்டி தான் யூஸ் பண்ணுவோம். பட் எக்ஸல் வந்து ஃபுல்லாகவே வந்து என்னென்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி தகவல் தரவுகளை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் நிறையா டேட்டா, வேர்டை விட இதில் நிறைய டேட்டா வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நல்லா கற்றுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸை ப்ரொசீட் பண்ணலாம். சரி, ஓகே. யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிற கான்செப்ட் வந்தோம்னா பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது டிஃபால்ட்டாக இங்கே டேட்டாவில் வரும் பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கமாண்ட்ஸ் அண்டு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால வந்து இந்த இருக்கிற இந்த 4-5 இருக்கிற உள்ள ரிப்பன்ஸ்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லா ஆப்ஷனும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் இப்போ எனக்கு வந்து ஆப்ஷனில் தேடும்போது நான் இங்கே சார்ட்டில் தேடும்போது இங்கே எனக்கு இன்சர்ட்டில் இருக்குது பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன். சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு டேபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிவோட் டேபிள் இங்கே இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா, இல்லை எக்ஸலில் நீங்கள் தேடுற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இங்கே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிப்பன்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸலுக்கு மட்டும் இல்லை, வேர்டுக்கும் பொருந்தும், பவர் பாயிண்ட்டுக்கும் பொருந்தும். ஸோ உதாரணத்துக்கு ஹோம்னா நமக்கு தெரியும், ஃபாண்ட்டு, அலைன்மெண்ட்டு, நம்பரு, ஸ்டைலு, செல்லு, எடிட்டிங், சேவ் நான் புதுசாக வச்சுருக்குறது. ஆடான்ஸ் வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ எடிட்டிங் வரைக்கும் உள்ளது டிஃபால்ட்டாக எல்லா ஃபார்ம் டைப்லையுமே இருக்குது. ஸோ இது போக நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இதில் இல்லை ஆனால் இருந்தால் நல்லா இருக்கும்னு, இந்த ரிப்பன்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எம்டிஆர் இருக்குல்ல ஸ்பேஸ், அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து வேர்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்கும். இதுதான் எக்ஸலோட டோட்டல் கண்ட்ரோல் சிஸ்டமே இங்கே தான் இருக்குது. இப்போ இதில் கஸ்டமைஸ் ரிப்பனில் வந்து எவ்வளோ ஆப்ஷன் வைக்கலாங்கிறது இங்கே இருக்குப்பா. இது வந்து பாப்புலர் கமாண்ட்ஸ் இப்போ நம்மகிட்ட காட்டிட்டு, பாப்புலராக எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஹோமில் இருந்து இங்கே பின்னாடி மேலே இந்த பவர் பிவோட் அப்படிங்கிறது வரைக்குமான இந்த டேப்ஸ்லாம் என்னென்ன பாப்புலர் கமாண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு வரிசையாக லிஸ்ட் பண்ணியிருக்கும். நான் இவ்வளோ ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னா, இப்போ நான் ஹோம் இது வந்து பாப்புலராக இருக்கிறது. கஸ்டமைஸ் ரிப்பன்ங்கிறது இங்கே மேலே இருக்குது. இப்போ நான் வந்து மெயின் டைப்ஸ் வந்து எனக்கு காட்டுது. இப்போ என்னோட இதில் இருக்கிறது என்னென்ன இருக்குன்னா, ஹோம், இன்சர்ட், பேக், பேஜ் லேஅவுட்டு, இந்த இதெல்லாம் எனக்கு இங்கே மேலே இருக்குது. சில இது நான் கிளிக் பண்ணால் வரும், அந்த பேக்ரவுண்ட் ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் நம்ம கிளிக் பண்ணால் தான் வரும். ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இங்கே நமக்கு இருக்குது. இதில் எனக்கு எது வேணும் வேண்டாங்கிறது நான் இங்கே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அக்ரோபாட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி விட்டோன்னா எனக்கு அக்ரோபாட் இங்கே மேலே இருக்கிற ரிப்பனில் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸலில் எத்தனை ரிப்பன் இருக்கணும், எந்த ரிப்பன் எனக்கு வேணும், எந்த ரிப்பன் எனக்கு வேண்டாம். சப்போஸ் இப்போ நான் ஹோம் டைப்லேயே போகணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இங்கே இந்த இது என்னென்ன இருக்குன்னு ஆடான்ஸுங்கிறதுல கிளிக் பண்ணுறேன், அதில் என்னென்ன இருக்குன்னு காட்டு. இது எனக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணனா திரும்ப இங்கிட்டு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு வந்து எது இந்த ரிப்பனில் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே ஓகே கொடுத்துன்னு வச்சுங்களேன், இப்போ பாருங்கள் அந்த ஆப்ஷன் போயிடுச்சு பாருங்கள் ரிப்பனில் வச்சு. ஸோ இது மாதிரி இந்த ரிப்பனில் வச்சு ரைட் கிளிக் பண்ணணும், கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்குள்ளே வந்துட்டு எந்த ரிப்பனில் இருக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாண்ட்டு போகிறேன், ஃபாண்ட்டுக்குள்ளே எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன்லாம் இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாத மாதிரி இன்ஆக்டிவாக இருக்கும், அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது.
சரியா? இப்போ இதுக்குள்ள நீங்க வந்து வேற ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இதெல்லாம் டிஃபால்ட்டா உள்ளது. இது நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் இதுல புதுசா நீங்க ஹோம் ரிப்பன்ல நான் புதுசா எனக்குன்னு ஒரு குரூப் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் குரூப் பண்ணணும் அப்படின்னா அப்போ கீழே பாருங்க நியூ டேப், நியூ குரூப், ரீநேம்னு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு ஹோம் டேப்ல புதுசா ஒரு இது ஆட் பண்ணணும்னா நியூ குரூப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கீழே அலையாச்சு பாருங்க, ஃபாண்ட், அலைன்மெண்ட், நம்பர் மாதிரியே நியூ குரூப்னு வந்திருக்கா. அதை நீங்க என்ன செய்யணும், கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க வேற ஏதாவது பேர் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஐக்கான் கொடுக்குறதுனா இருந்தா கூட கொடுத்துக்கலாம். நான் எனக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கொடுக்குறேன். தென் அந்த குரூப்புக்கு பேரே வந்து சலாம் டூல்ஸ் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன் என் பேர். கொடுத்தோம்னா இங்கே ஆட் ஆயிரும். இங்கே ஓகே கொடுத்தோம்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்துடும். ஏன் வரல அப்படின்னா அந்த குரூப் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு இங்கே வந்து நான் திரும்ப கஸ்டமைஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஏதாவது ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணணும், அப்போதான் அது வரும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த பாப்புலர் கமாண்டில் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதனால நான் என்ன செய்கிறேன், அது இல்லாமல் ஆல் கமாண்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா எக்ஸல் இருக்கிற A to Z எல்லா ஆப்ஷனையும் உங்களுக்கு காட்டும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸலில் இருக்கு. நீங்கள் ஃபாண்ட்னு ஒன்று கிளிக் பண்ணி ஃபாண்ட் மாத்திரீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எக்ஸலில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல முடியாது. யாருக்குமே எக்ஸலை வந்து முழுசாக தெரியாது. ஈவன் எக்ஸலை கிரியேட் பண்ணவங்க கூட எக்ஸல் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எல்லாரும் வந்து குரூப்பாக வெவ்வேறு குரூப்பாக பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது பூரா ஒரு குரூப் வந்து கம்பைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆப்ஷனுக்குள்ளே என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே முழுசாக எக்ஸலை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்தா அவர் வந்து எக்ஸலில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஓகே, இப்போ எனக்கு வந்து இதில் வந்து நான் வேடாட்டை வந்து வைக்கிறேன். வேடாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ சலாம் டூல்ஸில் வந்து வேடாட்னு ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா இப்போ இங்கே வந்துச்சு பாருங்க. ஸோ சேல்ஸ், எடிட்டிங், சேவ் மாதிரி அகைன் இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு, சலாம் டூல்ஸ். அதில் நான் வேடாட் வச்சுருக்கேன்னா நான் எக்ஸலில் வேடாட் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் ரிப்பனில் இருக்கிற இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு குரூப்பை மாதிரி நமக்குன்னு ஒரு குரூப் வேணும்னா நம்மளா கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து இந்த ஃப்ரீயாக இருக்கிற அந்த ரிப்பன் ஸ்பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த ரிப்பனில் நீங்கள் புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ பண்ணிக்கலாம். நான் ஃபார்மில் பண்ணேன், நீங்கள் வியூவில் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ சப்போஸ் எக்ஸலில் நீங்கள் தேடுற ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி இப்போ ஜென்ரல் இது வந்து ரிப்பனில் வைக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். இந்த ஜென்ரல் போனீங்கன்னா இந்த காமனாக எக்ஸலோட எல்லா செட்டப்பும் இங்கே இருக்கும். சரிங்களா? இது வந்து காமனாக எக்ஸலோட பொதுவான சில செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஃபார்முலாஸ், என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ஃபார்முலாஸ் சம்மந்தமாக உள்ள எல்லா செட்டிங்ஸும் இங்கே ஃபார்முலாஸில் இருக்கிற மாதிரி ப்ரூஃபிங், சேவிங் எல்லா செட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னா எது தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? குயிக் அக்சஸ் டூல் பார் எங்கே இருக்கும்? வேர்டில் பார்த்தோம்னா குயிக் அக்சஸ் டூல் பார் மறந்து போச்சா? எல்லாரும் படிக்கிறீங்களா? நம்ம சொல்றதை மட்டும் கவனிச்சுட்டு போயிடுறீங்களா? நீங்கள் எதாவது யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ மேலே இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட் ரிப்பன், ஒவ்வொரு ரிப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிப்பனுக்கு மேலே இங்கே மேலே இருக்கிறது தான் வந்து என்னென்னா குயிக் லான்ச் பார். ஸோ இதில் வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து அன்டூ, ரீடு அண்ட் சேவ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது போக வேறு ஏதாவது ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கஸ்டமைஸ் ரிப்பனில் போனீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பனில் போயிட்டு குயிக் அக்சஸ் டூல் பாரில் போயிட்டு நீங்கள் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அங்கே வந்து இப்போ எனக்கு வேறு என்ன ஆப்ஷன் எனக்கு வேணும், ஓப்பன் வேணும் அப்படின்னா ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் எனக்கு ஓப்பன் அடையும். ஸோ இங்கே ஓப்பன் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து இந்த குயிக் அக்சஸ் டூல் பார் இதில் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம்.
இங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ரிப்பன் போய் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். எம்எஸ் ஆஃபீஸில் வந்து எல்லாரோட கம்ப்யூட்டர்லையும் எல்லா ரிப்பனுமே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, சரி, இப்போ நம்ம இன்செர்ட்டில் பிவோட் டேபிளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேபிள்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எக்ஸலே வந்து டேபிள் தான். சரியா? ரோஸ் அண்ட் காலம்ஸால முழுசாக கவர் பண்ணதான் வந்து நம்ம டேபிள்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸுங்கிறதே த ஹோல் டேபிள் தான். மொத்த டேட்டாவுமே ஒரு டேபிள் தான். சரி, இப்போ இதில் பிவோட் டேபிள்னா என்ன? பிவோட் டேபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவோட் டேபிள் வந்து எதுக்காகனா ஈஸிலி அரேஞ்ச் அண்ட் சம்மரைஸ் அ காம்ப்ளெக்ஸ் டேட்டா இன் ஏ பிவோட் டேபிள். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம டேஷ்போர்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டேஷ்போர்டில் நமக்கு வந்து தேவையான கிராஃப் பார்த்தோம். கிராஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டா வந்து ஒரு விஷுவலாக பார்க்குறதுக்கோ ஒரு வசதியாக இருந்துச்சு. எந்த ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா அதை கிராஃபில் போட்டோம்னா போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் டேட்டா கொடுத்துட்டு கிராஃப் போட்டோம்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வந்து அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு அதை பார்த்தா புரியும். ஸோ அதை வந்து நம்ம சார்ட்டில் நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படி பார்க்குறது வந்து எல்லா டேட்டாவையும் பார்க்க முடியாது. எல்லா டேட்டாவையும் நம்ம பார்க்க முடியாதுன்னா எல்லா டேட்டாவையும் நம்மளால விசுவலைஸ் பண்ண முடியும். பட் என்னன்னா, நமக்கு தேவையான மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அந்த டேட்டாவில் இருந்து சம்மரைஸ் பண்ணி எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது சார்ட்டில். ஆனால் அந்த பிவோட் டேபிளை யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான மொத்த டேட்டா காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய நிறைய டேட்டாவில் இருந்து நமக்கு தேவையான ஒரு டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணியோ இல்லை வந்து சம்மரைஸ் பண்ணியோ நமக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக நமக்கு வந்து இது வந்து பிவோட் டேபிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வச்சிருக்கிற டேட்டா இது வந்து என்னோட ஒரு டம்மி டேட்டா நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணி இதில் பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி என்னென்ன நான் கண்டுபிடிக்க போறேன்னா, எனக்கு இது இப்போ எனக்கு வந்து ஒரு என்னோட கம்பெனியில் கொடுத்த ஒர்க்னு வச்சுக்கோங்க. ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் திஸ் டேட்டா டு கிரியேட் எ வேரியஸ் பிவோட் டேபிள் டு அனலைஸ் த டோட்டல் சேல்ஸ். இதை வச்சு மொத்தம் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு பை ரீஜியன். இந்த ரீஜியன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ரீஜியனுக்கும் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி வந்து எந்த ப்ராடக்ட் கேட்டகரி வந்து ரொம்ப விற்றுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. சேல்ஸ் பர்சன் யார் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பர்சன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் யூனிட் வைஸ் சோல்டு பெர் ப்ராடக்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ சோல்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா இதெல்லாம் இந்த டேட்டால இருந்து இந்த டேட்டாவை பூரா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வாட் ஆர் த டோட்டல் சேல்ஸ் பை த ரீஜியன். ஒவ்வொரு ரீஜியன்லையும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ பாருங்க ரீஜியனில் வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, திரும்ப நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு வரும். அப்போ நார்த்தில் இருந்த பூரா கூட்டி நமக்கு எவ்வளோன்னு சொல்லணும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பிவோட் டேபிள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும், டயலாக் பாக்ஸ். ஸோ இதில் வந்து செலக்ட் த டேபிள் ஆர் ரேஞ்ச். நமக்கு வந்து எந்த டேபிளுக்கு வந்து நீங்கள் பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. ஆல்ரெடி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், அதனால அது ஆட்டோமேட்டிக்காக அதையே எடுத்துருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மேனுவலாக கூட இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணாமல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தா திரும்ப இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷன் வந்து உள்ள போயிடும். சரி, ஓகே. தென் கீழே வந்து சூஸ் வேர் யூ வாண்ட் டு த பிவோட் டேபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய பிவோட் டேபிள் வந்து அதே ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க சீட்டில் வேணுமா இல்லை புதுசாக ஒரு சீட்டை வந்து கிரியேட் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ புதுசாகவே கிரியேட் பண்ணனால நான் நியூ ஒர்க் ஷீட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆகும். தென் அந்த ஒர்க் ஷீட்டில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள் டூல்னு இருக்கு. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள் டூல்ஸ். இதில் பாருங்கள், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அங்கே டேட்டா செலக்ட் பண்ணோம் இல்லையா, சீட் ஒன்ல டேட்டு, ப்ராடக்ட், கேட்டகரி, ரீஜியன், சேல்ஸ் பர்சன், ஒவ்வொரு ஹெட்டிங்கோட டாப் பார்த்தீங்கன்னா தெரியும், போல்ட் ஆயிடும்.
ஸோ இது வந்து என்னன்னா இதுதான் ஹெட்டிங்கு. இந்த ஹெட்டிங்கை பூரா என்ன பண்ணுச்சுன்னா இந்த பிவோட் டேபிள் வந்து இங்கே எடுத்து கொடுத்துருச்சு. டேட்டு, ப்ராடக்ட், கேட்டகரி, ரீஜியன், சேல்ஸ் பர்சன், யூனிட், யூனிட்ஸ் சோல்டு அண்ட் யூனிட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே இங்கே வந்துருச்சு. சரி, இப்போ கீழே அது கீழே பாருங்க, இதுதான் முக்கியமானது. ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ் அண்ட் வேல்யூஸ். சரி, இது எதுக்கு இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் த டோட்டல் சேல்ஸ் பை ரீஜியன். ஒவ்வொரு ரீஜியன்லையும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, டோட்டல் சேல்ஸ். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபில்டர் கேட்டகரி வந்து என்னன்னா ரீஜியன் வைஸ் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணும். நான் இங்கே ரீஜியன் போட்ட உடனே ஃபில்டரில் போட்ட உடனே இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. சில எனக்கு வந்து ஆல்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நான் ஈஸ்ட்னு கொடுத்தேன்னா ஈஸ்ட் மட்டும் காட்டும், வெஸ்ட்னு கொடுத்தேன்னா எது வைக்கிறேனோ அது மட்டும் காட்டும். இந்த மாதிரி எனக்கு ஒரு வந்துடும். தென் அந்த டோட்டல் சேல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை தூக்கி வேல்யூஸ் அப்படிங்கிறதுல போடுறேன். ஸோ இப்போ பாருங்க, ரீஜியன் வந்து ஈஸ்ட் வச்சிருக்கேன் 6900. அதே நான் மாற்றணுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் இதை இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு எங்கே எந்த இதை வந்து எந்த நீங்கள் ரீஜன் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ரீஜனுக்குள்ள சேல்ஸ் இங்கே வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை வந்து எங்கே வைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு. இப்போ நான் இதை வந்து ரோலில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எல்லா டேட்டாவையும் பார்க்குறேன். ஃபில்டரில் வச்சுருந்தனால என்னென்னா நான் வந்து ஏதாவது ஒரு ரீஜியனை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ரீஜனோட வேல்யூ மட்டும் பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு எல்லா ரீஜனோட வேல்யூவும் என்னால் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுது. அப்படி நான் எல்லா ரீஜனோட வேல்யூவும் ஒரே நேரத்தில் பார்க்கணும் அப்படின்னா ஃபில்டரில் போட்டதுக்கு பதிலாக ரோவில் போடணும். அப்படின்னா அந்த ரோலை வந்து அதை எல்லாத்தையும் குரூப் பண்ணிடும். இப்போ பாருங்கள், C1 நான் வைக்கிறேன். C1 பாருங்க, நான் ரீஜனில் இது நார்த் வந்து 2-3 தடவை வந்துருக்கு. ஸோ 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு நார்த். ஆனால் இந்த பிவோட் டேபிளில் ரா டேபிள் பாருங்களேன், இங்கே பிவோட் டேபிளில் அதை குரூப் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்டில் மொத்தம் 6900, நார்த்தில் 11500, சவுத்தில் 12800, வெஸ்ட்டில் வந்து 5000, மொத்தமாக 36600 இது சேல்ஸ் நம்பர். ஸோ அப்போ எனக்கு வந்து இது ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த டேட்டாவில் எனக்கு அதே மாதிரி பண்ணுங்க, ரீஜன் வைஸாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா இதை வச்சு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் நார்த்துக்கு 1 800, அப்புறம் இன்னொரு நாட்டில் போய் 600 அப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பிவோட் டேபிள் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இனி அந்த டேபிளில் நீங்கள் எடிட் பண்ணால் கூட இங்கே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ அப்போது நமக்கு தேவையான ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து நமக்கு தேவையான ஒரு டேட்டாவை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பிவோட் டேபிள் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, which salesperson had highest total sales. இப்போ வந்து எந்த சேல்ஸ் பர்சன் வந்து அதிகமான சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு திரும்ப இந்த பிவோட் டேபிள் போகிறோம். இப்போ போயிடுச்சு, பிவோட் டேபிள் ஆப்ஷன் போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதை பாருங்கள், பிவோட் டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா சாரி நம்ம திரும்ப வந்து இங்கே பிவோட் டேபிளில் போயிட்டு ஸோ அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு பிவோட் டேபிள் போயிடலாம். இப்போ திரும்ப நீங்கள் மறுபடியும் புது சீட் கிரியேட் பண்ணதில் எக்ஸிஸ்டிங் சீட்டில் போயிட்டு நான் எந்த சீட் வேணுமோ அந்த சீட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கர்சர் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிவோட் டேபிள் வரும். ஸோ திரும்ப நான் பண்ணுறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், சாரி. ஸோ இப்போ இந்த மாதிரி திரும்ப நான் இன்னொரு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு அடுத்த கொஸ்டினுக்கு இங்கே நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கர்சரை வச்சுருங்க. வச்சுட்டு இன்செர்ட்டில் போயிட்டு அதுக்கு முன்னாடி சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணிங்க. இன்செர்ட்டில் போய் பிவோட் டேபிள் கொடுங்க. எனக்கு வந்து டேபிள் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் இதில் கிளிக் பண்ணிவிட்டு
எனக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் எனக்கு வந்து எங்கே வேணும்னு கேட்குது. எனக்கு வந்து ஆல்ரெடி ஷீட் 1ல் இந்த இடத்துல வரணும்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சாரி மாறிடுச்சு. இந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம டேபிள் செலக்ட் பண்ணுறது வந்து நமக்கு டேட்டா எங்கே இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன், மேலே வந்துடுச்சு. தென் கீழே வந்து அந்த பியூர் டேபிள் எங்கே வருங்கிறத செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் இங்கே கிளிக் பண்ணணும். சரியா? ஓகே. 2 தடவை வந்துருச்சு, அதனால வரல. டெலிட் பண்ணிவிட்டு நான் திரும்ப கொடுக்குறேன். பிளாங்கை அழிச்சிட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்துடும். தென் ஓகே கொடுங்க. திரும்ப உங்களுக்கு வந்து இந்த பியூர் டேபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நமக்கு என்னென்னா எந்த சேல்ஸ்மேன் வந்து அதிகமான சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சேல்ஸ் பர்சன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு காலமில் விட்டுறேன். எல்லாரோட டீட்டெயில் இப்படி காலம் வைஸ் வருது. எனக்கு இப்படி வந்தால் நான் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்போ நான் ஃபில்டரில் வச்சு பார்க்குறேன். ஃபில்டரில் வச்சோம்னா நம்மளால் வந்து சார் இப்படி வச்சிடலாம். ரோலை வச்சா தான் நமக்கு தெரியும் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லா சேல்ஸ் பர்சனோட நேமும் இங்கே வந்துருச்சு. தென் அதே மாதிரி அவங்களோட டோட்டல் சேல்ஸ், ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனோட டோட்டல் சேல்ஸ் என்னங்கிறத இதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூஸில் விட்டோம்னா அந்த வேல்யூஸ் வந்து இங்கே எடுத்து வந்துடும். இப்போ இதில் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ எனக்கு என்னன்னா யார் வந்து ஹையஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதான எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அதான் அந்த வருஷப்படி நான் தானே இந்த டேட்டா இன்னும் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை எப்படி ஷார்ட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே ஹோமில் பார்த்துருக்கோம். ஃபில்டர் அண்ட் ஷார்ட் நாட் ஒர்க்கிங். ஓகே. ஸோ இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓவராலாக எந்த சேல்ஸ் பர்சனோட இது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பட் இதில் ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த சம் ஆஃப் சேல்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ், average maximum sum of some options இருக்கும் பாருங்க. இங்கேயே வருது. சாரி, இங்கே வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே ஷார்ட் ஆப்ஷன் வருது. இதில் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வச்சுட்டிங்கன்னா ஹையஸ்ட் மேலே வந்துடும், கீழே உள்ளது வந்து லோவாக உள்ளது கீழே போய். அப்போ ஃபஸ்ட் உள்ளவங்க யாரோ அவங்க தான் அதிகமான சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து நம்மகிட்ட இங்கே வச்ச டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஷார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக், ஷார்ட்டில் போயிட்டு லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த டேட்டாவில் இருந்து நமக்கு தேவையான மாதிரி அந்த சேல்ஸ்மேனோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்தாச்சு. அப்புறம் how many units of each product category were sold in each region. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரிலையும் எவ்வளோ விற்றுருக்கு, அது எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ விற்றுருக்கு, ரெண்டையுமே வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? how many units of each product category were sold in each region அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அகெயின் நமக்கு அது எங்கே வரணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நான் இதை கொஞ்சம் சின்னதை வைக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி வச்ச ஃபாலோ பண்ணிட்டு அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இன்செர்ட் பிவோட் டேபிள் கிளிக் பண்ணுறேன். கஸ்டம் பாக்ஸ் வந்துச்சு. இதில் வந்து எனக்கு செலக்ட் ரேஞ்சில் போயிட்டு டேபிள் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இங்கே இருக்குது, கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணி அதை கொடுத்துட்டு ஓகே இதை கிளிக் பண்ணோன்னா வந்துருச்சு. திரும்ப எனக்கு வந்து எங்கே வரணுங்கிறத கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி அதை நான் கரெக்டாக கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே.
தென் ஓகே கொடுத்தோம்னா நமக்கு பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் வந்துடும். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரீஜியன்லையும் எந்த ப்ராடக்ட் விற்றுருக்கு, அதிகமாக விற்றுருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ எனக்கு வந்து நான் ரீஜியன் எடுத்து ரோவில் போட்டுறேன். எனக்கு எல்லா ரீஜியனும் வந்துருச்சு. ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரி வந்து எனக்கு ஒவ்வொரு ப்ராடக்டோட கேட்டகரி தெரியும் இல்லையா? ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா காலம்ஸில் போடுறேன். அப்படின்னா எனக்கு இங்கிட்ட வந்துருச்சு. கிராண்ட் டோட்டல்ஸ் ஆஃப் காலம் லேபிள்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் இருக்கு. கேட்டகரி ரீஜியன் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், how many units of each product, யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை யூனிட் வந்து வித்துருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு யூனிட்டும் வேணும். யூனிட் வேணும்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கு ஆல்ரெடி நமக்கு எத்தனை யூனிட் சோல்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதையும் தூக்கி காலம்ஸில் போடுறேன். காலம்ஸில் வேணால் வேல்யூஸில் போடுறேன். இப்போ பாருங்க, எலக்ட்ரானிக்ஸுங்கிற கேட்டகரியில் 13 இது சோல்ட் ஆயிருக்கு. ஈஸ்டில் 13, நார்த்தில் 22, சவுத்தில் 21, வெஸ்ட்டில் 8. ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே வந்துருச்சு. இது ரெண்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸுங்கிற அந்த அது ஒன்று தான் இங்கே இதில் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி மட்டும் இங்கே வந்திருக்கு. சப்போஸ் இன்னொரு கேட்டகரி இருந்துச்சுன்னா இன்னொரு கேட்டகரி ஆட் ஆயிருக்கு. சரியா, ஒரே கேட்டகரினால நமக்கு ஒன்றே ஒன்று மட்டும் வந்துடும். ஸோ இப்போ ஒவ்வொரு ரீஜன்லையும் அந்த கேட்டகரியோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு, எத்தனை யூனிட் சேல்ஸ் வந்து நமக்கு வந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எலக்ட்ரானிக்ஸில் சவுத்தில் வந்து 21 ப்ராடக்ட் வந்து விற்றுருக்காங்க, வெஸ்ட்டில் வந்து 8 விற்றுருக்காங்க, ஈஸ்டில் 13 விற்றுருக்காங்க. இந்த மாதிரி கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அந்த 4th கொஸ்டின் வந்து வாட் ஆர் த டோட்டல் சேல்ஸ் ஃபார் ஈச் ப்ராடக்ட் கேட்டகரி. இதுவும் அதே மாதிரி தான். இதை எப்படி பண்ண நீங்களே சொல்லுங்களேன், நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னா, இப்போ ஒவ்வொரு டோட்டல் சேல்ஸ் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் கேட்டகரி, ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரியிலையும் எவ்வளோ வித்துருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ அதுக்கு ஒரு பிவோட் டேபிள் போடணும். எப்படி போடுறது, வந்து அந்த கர்சரை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறணும். பிவோட் டேபிள்ல போயிட்டு செலக்ட் டேபிள் ரேஞ்சில் வச்சுட்டு இதில் கிளிக் பண்ணி எங்கே நம்ம டேட்டா வச்சுருக்கோமோ அங்கே போய் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. தென் நமக்கு அந்த பிவோட் டேபிள் எங்கே வரணுமோ அந்த லொக்கேஷன் அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். தென் ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த டூல் பார் வந்துடும். சரி, இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரியும் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்கிற பார்க்குறதுக்கு எந்த காலமை சரி எந்த ஃபீல்டை எங்கே வைக்கணும், ப்ராடக்ட் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதை எங்கே வைக்கணும், ரோவில் வைக்கணுமா காலமில் வைக்கணுமா? ப்ராடக்ட் கேட்டகரி பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து காலம்ல தான் வைக்கணும். ப்ராடக்ட் காலம், லேப்டாப், ஃபோன், டேப்லெட் போட்டு 3 வந்துருச்சு. ஓகே, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் த டோட்டல் சேல்ஸ் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் கேட்டகரி. ஈச் ப்ராடக்ட் தான். சரிங்களா. அப்போ ஈச் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வச்சாச்சு. எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு தெரியணும். சரியா. இப்போ நீங்கள் பண்ணது கரெக்ட், நீங்கள் சொன்னது சரியா. இப்போ டோட்டலாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத பண்ணியாச்சு. கிரெயின் டோட்டலுக்கு தனியாக இங்கே ஒன்று போட்டுருச்சு. இப்போ எனக்கு என்ன வரணும்னா இதில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு தெரியணும். அப்போ எனக்கு எதை எங்கே எடுத்து வைக்கணும், யூனிட் பிரைஸா சார், டாட்டா டோட்டல் சேல்ஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று. எவ்வளோ வித்துருக்குன்னு தானே கேட்குறாங்க. இப்போ டோட்டல் சேல்ஸ், ஸோ டோட்டல் சேல்ஸ் எடுத்து வேல்யூஸில் வச்சுட்டோம்னா முடியும். வேல்யூஸ்ல எங்கே போயிடுச்சு, கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டாக வந்துருச்சா, டேட்டா வந்துருச்சு. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்திருக்கு. லேப்டாப் வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னா 16,800 விற்றுருக்காங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ டோட்டலாக விற்றுருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே அமௌண்ட் டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளோ சேல்ஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்துருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸாக எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் காலம் நட்டக்குள்ளே ரோல் அவுட் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கிளியராக வரும். ரெண்டுமே ஒன்று தான். பட் அப்படி காலம் வைக்கிறத விட இந்த மாதிரி ரோலை வச்சு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பார்க்குறதுக்கு வசதியாகும். சரியா.
ஓகே ஓகே சார். ட்ரை. அப்புறம் கடைசியா உள்ள கொஸ்டின் தான் ஹவு many யூனிட்ஸ் வேர் சோல்டு பை ஈச் சேல்ஸ் பர்சன். ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எத்தனை யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஆல்ரெடி ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் இதே மாதிரி தான் பண்ணணும். இதுல வந்து எந்த சேல்ஸ் பர்சன் அதிகமாக விற்றுருக்காங்கிறத பார்க்குறக்காண்டி நம்ம எல்லாரோட டோட்டல் சேல்ஸையும் எடுத்து அதுல யாரு ஹையஸ்டோ அதை வந்து நம்ம வரிசைப்படுத்திக்கணும். சரியா? இப்போ இதே மாதிரி தான் என்னென்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ விற்றுருக்காங்க, எத்தனை பொருட்கள் விற்றுருக்காங்க, அப்போ யூனிட் சோல்டுன்னு இருக்குல்ல, இதுதான். சரியா? அப்போ நான் அது பண்ண போறேன்னு இப்போ பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை இங்கிட்ட வச்சுறேன். எனக்கு இன்னொரு பிவோட் டேபிள் இப்போ நான் இங்கே போடணும். வச்சுட்டு இன்செர்ட்ல போயிட்டு பிவோட் டேபிள், செலக்ட் ரேஞ்ச் ஆப்ஷன், ஷீட் 1ல கிளிக் பண்ணிட்டு ஷீட் கொடுத்துட்டு ஓகே. சரியா? ஸோ எனக்கு வந்து இப்போ சேல்ஸ் பர்சன் தான் எனக்கு ரோவில் வரணும். ரோஸில் வச்சுட்டேன். எல்லாரோட சேல்ஸ் பர்சன் பேர் பூரா வந்துருச்சு. தென் எனக்கு அடுத்து என்ன வேணும், அவங்க எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை எடுத்து நான் இங்கே வேல்யூவில் வச்சேன். சரியா? முடிஞ்சது. கம்ப்ளீட்டட். இப்போ ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் வந்துருச்சு எவ்வளோ விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து யார் அதிகமாக விற்றுருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷார்ட்ல போயிட்டு லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். அதிகபட்சமாக பாப் ஸ்மித் தான் வந்து 10 பொருள் விற்றுருக்காரு. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பிவோட் டேபிள் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு கடை. இந்த கடையில் வந்து அவங்க டெய்லி வியாபாரம் பண்ணுறது பூரா இந்த மாதிரி டேட்டா அவங்க என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனி ஓனர் இருக்காருன்னா அவர் வந்து பார்க்கும்போது இந்த டேபிளை பார்த்து ஒவ்வொன்றா இந்த 5 கேள்விக்கு அவர் ஆன்சர் எடுக்கிறதுக்குள்ள அவருக்கு 2 நாள் ஆயிடும். சரியா? அப்படி இல்லாமல் இங்கே என்னென்ன அவங்க டேட்டா என்ட்ரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ அப்போ அவர் உட்காந்துட்டே ஒரே இடத்துல இருந்து கூட எந்த ரீசனில் எவ்வளோ விற்றுருக்கு, எந்த சேல்ஸ்மேன் வந்து அதிகமான சேல்ஸ் கொடுத்துருக்காரு, எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக விற்றுருக்கோம், இந்த மாதிரி நமக்கு எல்லாமே இந்த ஒரு டேபிளில் இங்கே பார்த்துட்டாருனாலே அங்கே எல்லா இடத்துலையும் அவங்க கொடுக்குற டேட்டா பூரா இங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிவோட் டேபிளில் டேஷ்போர்டில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு வந்து நான் எல்லா டேட்டாவையும் போய் ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது, யார் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன விற்றுருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்து செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற எல்லா டேட்டா அது வெவ்வேறு சீட்டில் இருந்தாலும் அதை பூரா நமக்கு தேவையான மாதிரி விசுவலைஸ் பண்ணி தேவையான மாதிரி கஸ்டமைஸ் ஆகும். அதே மாதிரில ஒன்று சம்மரைஸ் பண்ணுது, இன்னொன்று வந்து என்னென்னா சம்மரைஸ் பண்ணுது, இன்னொன்று வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே நம்ம பிவோட் டேபிள் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நிறையா இப்போ எக்ஸல்லையே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் தான் ஃபுல்லாக அவங்களுடைய மொத்த ப்ராஜெக்டையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த பிவோட் டேபிள் மூலமாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த டேபிளில் எல்லா ஸ்டாஃபும் கொடுத்துருவாங்க. அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பூரா அந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க என்ட்ரு பண்ணுற டேட்டா பூரா அந்த ப்ராஜெக்ட் லீடருக்கு எப்படி போகணும் இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அவங்க போய் ஒவ்வொரு சீட்டாக உட்காந்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்டில் யார் என்ன வேலை பார்த்துருக்கா, இந்த ப்ராஜெக்டில் யார் என்ன வேலை பார்த்துருக்கா, அவங்க வேலையை முடிச்சிட்டாங்களா முடிக்கலையா, இப்படிலாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. இந்த டேபிளை பார்த்துட்டாங்கனாலே அந்த டேபிளில் உள்ள டேட்டா எல்லாமே சம்மரைஸ் ஆகி இங்கே வந்துடும். அவங்க ஈஸியாக இதை பார்த்துட்டு எப்படி ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி இந்த பிவோட் டேபிள் ஆப்ஷன் வந்து இதுக்காக தான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் நீங்களும் அடுத்தடுத்து நீங்கள் போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இதான் வந்து பிவோட் டேபிள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சா பிவோட் டேபிள்? ஓகே, மற்றவங்களுக்குலாம் ஸோ இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல வந்து இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம மக்கள் அதிகமாக இதை வந்து
அதோட பயன்பாடு தெரியாதனால இது யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இதை வந்து பெரிய பெரிய கம்பெனியில் தான் யூஸ் பண்ணணுமானா இல்லை, சாதாரண ஒரு ஸ்கூலில் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும் தேவைன்னா. இல்லை நம்ம டெய்லி லைஃப்பில் கூட நம்மளோட அன்றாட செலவுல வந்து எக்ஸலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு கூட இதை யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே இந்த டேபிள் வந்து பிவோட் டேபிள் ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, ஓகே சார் சொல்லுங்க. ஒன் டவுட் சார். சொல்லுங்க மேடம். சார் இப்போ இந்த மெயின் சீட்ல வந்து நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்றோமோ அது எல்லாமே அந்த டேபிள்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அப்ப சேஞ்ச் ஆயிட்டே வருமா சார்? ஆமாம் மேடம். இப்போ பாருங்களேன், இப்போ பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, ஆல்ரெடி இங்கே வந்து ஈஸ்டில் இந்த பாப் ஸ்மித் வந்து 10 லேப்டாப் எடுத்திருக்காரு, 10 இது எடுத்திருக்காரா. ஸோ அந்த 10 ஃபோன் எடுத்திருக்காரு. அந்த 10 ஃபோனுக்கு பதிலாக நான் வந்து 8ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. 8 இல்லை 2 தான் எடுத்திருக்காரு, நான் வரும் ஹையஸ்ட்டு. இப்போ 2 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆகிடும். பாப் ஸ்மித் வெயிட் ஆகலை. இங்கேயும் 10 தான் இருக்கு, 2 போட்டேன். அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம பியூர் டேபிள் போடும்போது என்ன டேட்டா வேல்யூ வச்சுருந்தோமோ அதுதான் அது. ஆனால் லிங்க் ஆகும், அது ஏன் இப்படி ஆக மாட்டேங்குது? அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் காம்போ பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல சார், அது எப்படி அதுவும் எப்போ அது எதுக்கு யூஸ் ஆகுது? அது எதுக்கு அதுக்கு இருக்கா இதுவும் பாக்குறதுக்கு? அதுல ஒவ்வொரு பாக்ஸஸ்லயும் இருக்கே ரோல் லேபிள்ஸ்னு போட்டு ஒரு காம்போ பாக்ஸ். நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான். சரிங்க சார், சரிங்க சார். சரி மேடம், ஓகே. சரி, இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து இதே மாதிரி மேக்ரோ வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக், கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அதை தெரியணும். அதனால் மேக்ரோன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பார்த்து சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் 2-3 இதை இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ இன்செர்ட்டில் வந்து ஆல்ரெடி டேபிள்ஸ் பார்த்துட்டோம். இதிலே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பியூர் டேபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் அது என்னென்னா அதுவாகவே ரெக்கமெண்ட் பண்ணும். இதில் வந்து என்ன மாதிரியான டேட்டா அவுட்புட்லாம் நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அதுவாகவே ஒரு ப்ரெசன்டேஷன் எடுத்து கொடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து இதில் வந்து இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படிங்கிறத விட இந்த மாதிரி அதை சம்மரைஸ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சம் ஆஃப் யூனிட் ப்ரைஸ் பை ரீஜியன், ஒவ்வொரு யூனிட் ப்ரைஸை பார்க்குறீங்களா, அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஃபோன் எவ்வளவு இருக்குது இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் வந்து புதுசாக வந்து ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கூட நம்மளால் இப்போ பாருங்களேன், ஒரே இதில் 2 யூனிட்டும் வச்சுருக்காங்க, சேல்ஸும் வச்சுருக்காங்க. ரெண்டையுமே எனக்கு இங்கே வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது மாதிரி வந்து அந்த டேட்டாவில் இருந்து நமக்கு வந்து என்ன மாதிரி பிவட் டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எடுத்து கொடுக்குறது தான் இந்த ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ். ஓகேவா? இது நம்ம மேனுவலாக பண்ணோம், இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம டேட்டாவை பேஸ் பண்ணி அதுவாகவே ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். இந்த டேட்டாலேருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்கிற என்ன டேட்டா இருக்கோ அதில் இருந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமே தவிர நம்ம அந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேஷ்போர்டு மாதிரி வந்து பண்ண முடியாது. அதுக்கு வேறு மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த இது பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். நான் வேணால் திரும்ப வேணால் உங்களுக்கு அதோட சொல்லித்தரேன் டேஷ்போர்டு எப்படி எக்ஸலில் போடுறது அப்படி. தென் டேபிள் அப்படிங்கிறது வந்து எக்ஸலே நமக்கு டேபிள் தான். பட் எனக்கு வந்து வேர்டில் மாதிரி எக்ஸல் எனக்கு டேபிளுக்கு இந்த ஃபார்மேட்லாம் பண்ணணும்னா இந்த நீங்கள் டேபிளுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி டேபிள் தனியாக நம்ம வேர்டில் யூஸ் பண்ணோம்ல டேபிள் அது மாதிரி இங்கே வரும்.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் கலர் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அதோடு சேர்த்து உங்களுக்கு இந்த காம்போ பாக்ஸும் போட்டுக்கணும். ஸோ இந்த டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா சரிங்களா. அதே மாதிரி இந்த டிசைன் நீங்கள் எப்படி வேர்டில் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கேயும் வரும். இது வந்து டேபிள்ஸில் உள்ள விஷயங்கள். பிக்சர்ஸ் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் எல்லாமே நேற்று ஏற்கனவே பார்த்துட்டோம், சார்ட்டும் பார்த்துட்டோம், ஸ்பார்க் லைன்ஸ் எல்லாமே அதில் வர்றதான். இது வந்து ஃபில்டரில் வந்து ஏற்கனவே நம்ம இங்கே ஹோமில் பார்த்தோம் ஷார்ட் அண்ட் ஃபில்டரு. அதே மாதிரி தான் இங்கேயும் இன்செட்லையும் இருக்குது ஃபில்டர் அண்ட் ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைசர் எதுக்குன்னா நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து குறைச்சி பண்ணுறது. இப்போ எப்படின்னு பாருங்க. மைக்ரோவோட வரும். மைக்ரோ சொல்லும்போது நான் அதை ஸ்லைசர் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஹைப்பர்லிங்க் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஹைப்பர்லிங்க் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஹைப்பர்லிங்க்னா என்னது? சார் நம்ம வந்து அந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம யூஸ் பண்ணி அதுல டெக்ஸ்ட்ல வந்து நம்ம எழுதினோம்னா நமக்கு எந்த லிங்க் வேணுமோ நம்ம ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணி எந்த லிங்க் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட். அந்த என்ன லிங்க் எங்க கொடுக்கலாம்? டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம எது டெக்ஸ்ட் பண்ண முடியுமோ அது நம்ம இமேஜ்ல வந்து நம்மளால டெக்ஸ்ட்லயும் பண்ணலாம், அந்த மாதிரி ஷேப்ஸ்லயும் பண்ணிக்கலாம். இன்செர்ட் நம்ம ஷேப் பண்ணுவோம், இமேஜ்னால பண்ண முடியாது, இமேஜ்ல மட்டும் பண்ண முடியாது. ஓகே, வெரி குட். சரி, அது மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், அது மாதிரி ஹெடர் அண்ட் ஃபுட்டர் யூஸ் பண்ணோம். சிம்பிள்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வேர்டில் பார்த்துப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இன்செர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் பேஜ் செட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து வேர்டில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும். இங்கே வந்து அதே மார்ஜின், பேப்பர் சைஸ், ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப்பா, ப்ரோட்ரேட்டான்னு கொடுக்குறது, அப்புறம் சைஸ் செட் பண்ணுறது. இதில் வந்து உள்ளது வந்து பிரிண்ட் ஏரியா. பிரிண்ட் ஏரியா மட்டும்தான் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து இங்கே நிறைய டேட்டா இருக்குது. எனக்கு வந்து இந்த டேட்டாவில் ஒரு ஃபஸ்ட்டு 5 டேட்டா மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஏரியாவில் போய்ட்டு செட் பிரிண்ட் ஏரியான்னு கொடுத்தோம்னா அது மட்டும்தான் பிரிண்ட் ஏரியாவை செட் ஆகும். நீங்கள் போய் பிரிண்ட் ப்ரிவியூ ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்னு கொடுத்துச்சிங்களேன், ப்ரிவியூ காட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேட்டா மட்டும்தான் காட்டும். இதை பெருசாக்குறதுக்கு கீழே கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மேக்னிஃபையர் ஒர்க் ஆகும். சின்னதாக பெருசாகி காட்டுது. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு, இந்த கீழே இருக்குது, கீழே 2 ஆப்ஷன் இருக்குது. பேஜ் ஃபுல்லாக பார்க்குறது, இது க்ளோஸ்அப்பில் பார்க்குறது. இதில் பாருங்களேன் எனக்கு 5 டேட்டா மட்டும் தான் காட்டும். ஏன் அப்படின்னா நான் 5 ரோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு செட் பிரிண்ட் ஏரியா கொடுத்தனால எனக்கு அதை காட்டும். எனக்கு ஓகே தேவையில்லைன்னா கிளியர் பிரிண்ட் ஏரியா கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துரும், ரிமூவ். இல்லை எனக்கு வந்து ப்ராடக்ட்ல இருந்து ரீச் சேல்ஸ் பர்சன் யூனிட் வரைக்கும் தான் எனக்கு வேணும், அதுவும் 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுன்னா அந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு செட் பிரிண்ட் ஏரியா. அகைன் இப்போ நீங்கள் பிரிண்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 2 பேர் டேட்டா மட்டும் தான் காட்டும். ஸோ அப்போது நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவிலேருந்து பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் பிரிண்ட் ஏரியாவாக செட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பிரிண்ட் ஏரியாங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண முடியுமான்னு அன்றைக்கி யாராவது கேட்டீங்க. எக்ஸலில் பேக்ரவுண்டு யூஸ் பண்ண முடியுமா? இந்த இருக்கும் ஆப்ஷன். பேக்ரவுண்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது இமேஜ் வச்சு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரம் ஃபைல் போட்டு ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் எக்ஸலுக்கு பிக்சர் வச்சுக்கலாம். அது வந்து இன்செட்டில் பேஜ் லேஅவுட்டில் பேக்ரவுண்டு வரும். இப்போ ஆல்ரெடி டெலிட் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சரியா. பிரிண்ட் டைல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இதுவும் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஆப்ஷன் தான். இது வந்து நிறையா நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது உள்ள ஆப்ஷன் வந்து மாறி மாறி வர்றதுக்காக உள்ள ஆப்ஷன். இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ இது வேண்டாம். ஸோ அப்புறம் இது வந்து ஃபிட் பண்ணுறது, ஸ்கேலோட சைஸை வந்து ஃபிட் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்கேல் டு ஃபிட் அப்படின்னா இப்போ பாருங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரிசை காலம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காலத்தோட அகலத்தை எனக்கு வந்து செட் பண்ணணும்னா எவ்வளோ வேணும்னு கொடுத்தோன்னா இது வந்து பேஜ் சைஸ்க்காக செட் பண்ணுறது. இது வேண்டாம், இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஸோ அதனால் இது தேவையில்லைங்க.
அது மாதிரி இது வந்து பிரிங் ஃபார்வேர்ட் சென்ட் பேக்வேர்டு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணுறது பார்த்துட்டோம். நீங்கள் சப்போஸ் இப்போ நம்ம ஏற்கனவே டேஷ்போர்டு அன்னைக்கு பண்ணோம் இல்லையா, அப்போ பண்ணும்போது அந்த முன்னாடி பின்னாடி போகிறக்காக ஃபார்மேட்லேயே வரும். அதுதான் இங்கேயும் உள்ள ஆப்ஷன்ஸ், வேறு எது ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. ஃபார்முலாஸ் அது ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறையா ஃபார்முலாஸ் இதில் இருக்குது. சில ஃபார்முலாஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம், சம்ப லிமிட்டெட் ஃபார்முலாஸ். இதில் இன்னும் ஒரு செஷன் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து அதிகமாக இப்போ அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம பண்ண முடியாது, எல்லா இதுலேயும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. ஃபினான்ஷியலில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லாஜிக்கலில் என்ன யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்டில் எது வரும், டேட்டம் டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லுக்கப் எப்படி யூஸ் பண்ணுறது, மேத்து மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கேட்டகரியிலையும் முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3, 5 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை பூரா நம்ம வந்து ஒரு ஃபுல் டே கிளாஸில் வந்து பார்க்கணும். சரிங்களா? அதுலேயே வந்து நம்ம எரர் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எரர் வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வரும். ஸோ இதே நம்ம மேக்ரோ பார்த்துட்டு அன்னைக்கு மேக்ரோ முடிச்சுட்டு இதில் பாதி பார்த்துடலாம் பேசிக்காக. தென் இன்னொரு ஃபுல் கிளாஸ் வந்து நம்ம எக்ஸலுக்கு ஃபார்முலாவுக்கு மட்டும் நம்ம பார்க்கணும். டேட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் சில இது பார்த்துட்டோம். டேட்டா வேலிடேஷன் பார்த்துட்டோம், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பார்த்துட்டோம். தென் வந்து இதுதான். பட் அது போய் குரூப் அண்ட் குரூப்லாம் இருக்குது, அது வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். இது அதிகமாக யூஸ் ஆகுது. ஷார்ட் அண்ட் ஃபில்டர் ஏற்கனவே பார்த்தாச்சு. நம்ம இது கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தலாம். இந்த ஹோமில் பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக வேர்டில் ஒரு டெக்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போய் வச்சுட்டு பேஸ்ட் கொடுத்தோம்னா அப்படியே நமக்கு பேஸ்ட் ஆகும் இல்லையா? அப்படி இல்லாமல் எக்ஸலில் வெறும் பேஸ்ட்னா அந்த டேட்டா அப்படியே பேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேட்டா காப்பி பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து டேட்டு, ப்ராடக்ட், கேட்டகரி, ரீஜன் அப்படி வந்து வரிசையாக காலமாக இருக்குது. இது பூரா எனக்கு ரோலை வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணும்போது இப்படி வரிசையாக இருந்தது, மேலேருந்து கீழே வரணும், ரோவாக வரணும் அப்படின்னா இதை கர்சரை வச்சுட்டு இந்த பேஸ்ட்டுக்கு பதிலாக கீழே ஒரு அம்புக்குறி இருக்கு பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க, தனியாக உங்களுக்கு ஒரு பாக்ஸே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷலில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ்ட்டில் வந்து ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா, வேல்யூ மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா, ஃபார்மேட் பேஸ்ட் பண்ணணுமா, அதில் இருக்கிற கமெண்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா, வேலிடேஷன் மட்டும், அந்த செல்லில் இருக்கிற என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தனியாக எடுத்து பேஸ்ட் பண்ணுறக்கூடிய வசதி வந்து எக்ஸலில் இருக்குது. இது வந்து எக்ஸலில் மட்டும்தான் இருக்குது, வேர்டில் கிடையாது. வேர்டில் வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது, பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி இங்கே ஆப்ரேஷன் பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்குது, பட் இந்த மாதிரி அதில் உள்ளதை வந்து நம்ம வேறு மாதிரி எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணுற ஆப்ஷன் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து வேர்டில் இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆட் பண்ணணும், இங்கே இருக்கிற வேலையோட ஆட் பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணணுமா, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் என்ன பண்ணணும்னா வெர்டிக்கல், அது ஹரிசானில் உள்ளதை வெர்டிக்கலாகவும் வெர்டிக்கலாக உள்ளதை ஹரிசானலாகவும் நமக்கு மாற்றிக்கணும். இப்போ இதில் கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா மேலேருந்து கீழே வந்து அழகாக அது பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது வந்து டிரான்ஸ்போஸ். தென் அகைன் காப்பி பண்ணுறேன், இதை இன்னொரு இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா வந்து இப்படி வந்து டிரான்ஸ்போர். ஸோ அப்போ நமக்கு ஒரு ரோவில் உள்ளதை ஒரு காலத்துலேயோ இல்லை ஒரு காலத்தில் உள்ளதை ஒரு ரோலையோ ஃபில் பண்ணோம்னா நம்ம இந்த எக்ஸலில் இருக்கிற பேஸ்ட் ஸ்பெஷலில் டிரான்ஸ்போஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பிளாங்க்ஸ்ன்றது. இது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அதில் வந்து எங்கேயாவது பிளாங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ இது வந்து பிளாங்காக இருக்குது, நான் அதை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறேன். இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணும்போது இந்த பிளாங்க் வேணாம், அதை விட்டுரு அப்படின்னா அதை விட்டுட்டு மற்றது பிறகு எனக்கு வரிசையாக பண்ணிடும். ஸ்கிப் பிளாங்க்ஸ் அப்படின்னா பிளாங்கை வந்து ஸ்கிப் பண்ணிடும். வேர் இட் இஸ் பிளாங்க் இருக்கு கூடாது. Select copy
ப்ளீஸ் ஷேர் அது என்னன்னு செக் பண்ணுறவங்க சொல்கிறேன். இன்னும் இந்த சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்களே இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப ஈஸி தான். ஃபார்மேட் மட்டும் எடுக்கிறது, வேல்யூஸை மட்டும் எடுக்கிறது. உதாரணத்துக்கு அது வேணால் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த யூனிட்டு 4000 ரூபாய்க்கு விற்றுருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படி ப்ரைஸ் வந்து 800 5 400 4000 ரூபாய்க்கு விற்றுருக்கு. சரியா? இது வந்து இப்போ ஃபார்முலா இல்லை, சும்மா எனக்கு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபார்முலா பண்ணுறேன். ஈக்குவல் டு போட்டு இந்த செல் அப்புறம் வந்து மல்டிப்ளை பை வேல்யூ என்டர் கொடுக்குறேன். எனக்கு 4000 வந்துருச்சு. சரிங்களா? இப்போ என்னன்னா இங்கே நான் ஃபார்முலா போட்டிருக்கேன், எஃப் மல்டிப்ளை பை G2, F2 மல்டிப்ளை பை G2னால எனக்கு இந்த வேல்யூ வந்து. ஸோ இப்போ இங்கே நான் காப்பி கொடுக்கும்போது இந்த செல்லில் இருந்து அந்த ஃபார்முலாவும் காப்பி ஆகும், இந்த 4000 அப்படிங்கிற வேல்யூவும் காப்பி ஆகும். எனக்கு இங்கே வந்து பேஸ்ட் ஆகும்போது எனக்கு வந்து இந்த ஃபார்முலா மட்டும்தான் எனக்கு பேஸ்ட் ஆகணும். அந்த வேல்யூ எனக்கு வேணான்னா இதில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் மெஷரில் ஃபார்முலாஸ் அப்படின்னு வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் பேசும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதுக்கு முன்னாடி உள்ள 2 செல்லா, அதே மாதிரி இங்கே வந்து எல்லில் இருக்கனால L5 J5யும் L5யும் இருக்கு. 2 இதையும் நீங்கள் ஆட் பண்ணி இதை போடணும். சப்போஸ் இதில் நீங்கள் ஏதாவது வேல்யூ போட்டிங்கன்னா அந்த இதை அங்கே மல்டிப்ளை ஆகி வரும். இருந்துச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா இங்கே இருக்கனால அது அப்படியே இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து எடுத்த ஃபார்மேட் மட்டும் வரணுமா, ஃபார்முலா மட்டும் வரணுமா, இல்லை எனக்கு வந்து அந்த வேல்யூ மட்டும் வேணுமா, எப்படி வேணுமா எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது வந்து ஃபார்முலா காப்பி பண்ணால இந்த மாதிரி நான் டேட்டா கொடுத்தாலும் எனக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நான் இதே வந்து நேம் பண்ணுறேன். இதே ஃபார்முலா இங்கே நான் காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டு பேஸ்டில் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து ஃபார்முலா மட்டும் எனக்கு இங்கே பேஸ்ட்டா அப்படின்னா, ஸோ இங்கே இதுக்கேற்ற மாதிரி இங்கே F8யும் G8யும் போட்டு எனக்கு இங்கே போட்டுருச்சு, மல்டிப்ளை பண்ணி எனக்கு இங்கே போட்டுருச்சு. ஸோ இதுதாங்க வந்து பேஸ்ட் ஸ்பெஷலில் இருக்கிற ஆப்ஷன். இதே மாதிரி தான் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து நான் ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி பேக்ரவுண்ட் கொடுத்துருச்சுங்களேன், இதை காப்பி பண்ணி இதில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல் மட்டும் எனக்கு இங்கே வரணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபார்மேட் அதை மட்டும் வச்சுட்டு ஓகே கொடுக்கும். அந்த ஃபார்மேட் அப்படியே இங்கே வந்து. ஸோ இது மாதிரி நம்ம காப்பி பண்ணுற இடத்துலேருந்து நமக்கு பேஸ்ட் பண்ணுற இடத்துல என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இன்னும் ஒரு 2 கிளாஸ் மட்டும் எக்ஸல் போகும், அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் போயிடும். சரிங்களா? ஸோ எக்ஸலில் இன்னும் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஒன்று குரூப்பில் போடுங்க. அதாவது நான் இது வரைக்கும் எடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை எக்ஸலில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலாவில் எனக்கு இந்த ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போடுங்க. நம்ம அந்த கிளாஸ் பார்க்கும்போது சேர்த்து பார்த்துடலாம், டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடலாம். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த கிளாஸை இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணி எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, நோ சார். ஓகே, கிளியர். சரி, ரொம்ப முக்கியமாக என்னென்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா, இல்லை வேர்டு எக்ஸல் யூஸ் பண்ணாமல் சும்மா இந்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லேப்டாப் இருக்கணும், இந்த சாஃப்ட்வேர் இருக்கணும். சரிங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் இது சாத்தியம் பண்ண முடியும் நல்லா.
சரிங்களா? இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கு அப்படின்னா மொபைலில் கூட நீங்கள் இந்த வேர்டு எக்ஸலை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பட் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்கறது யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பெட்ரு நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நன்றி. மீண்டும் நம்ம திங்கக்கிழமை பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார்.